எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்களேன். நீங்க எப்படி பந்து வீசினாலும் அது அடிக்கிறது சிக்ஸர் தான். பி டீம் சி டீம் உருவாகலாம், ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இந்த வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க. நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசினது என்ன சொல்லியிருக்காரு, டிஎம்கே காரங்க அடிச்சாலே சிக்ஸர் தான், எங்களுக்கு ஏ டீம் பி டீம்ல கிடையாது, ஆனா மத்தவங்க இந்த பிரச்சனை எல்லாம் உருக்கணும் பி டீம் சி டீம்ல வச்சு சுத்திட்டு இருக்கீங்க, ஆனா அதெல்லாம் டிஎம்கே காரங்க கிட்ட செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செல்லாதான் சார், டிஎம்கேவே செல்லாது 2026க்கு அப்புறம். கண்டிப்பா பாருங்க, அடிச்சாலே சிக்ஸர் தான் பேசியிருக்காரு சார். நீங்க அடிச்சா சிக்ஸர் இல்லைங்க சார், சாப்பிட்டதெல்லாம் மிச்சர் தான். இந்த 4 வருஷத்துல இந்த 4 வருஷத்துல மக்களே பார்க்க வர மாட்டாங்களாமா. கடைசி 4 மாசத்துல வந்து பழைய ஸ்ட்ராட்டஜி மாதிரி இந்த கடைசி 4 மாசத்துல வந்து கதறிட்டு இருந்தா எல்லாமே சரியாயிருமா? இதுக்கு முன்னாடி ஏதோ பெட்டியில எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு ஞாபகம் இருக்கா? மக்கள் குறைகள், கிராம சபை கூட்டம் இதெல்லாம் பண்ணீங்களே, இந்த 4 வருஷம் ஏன் எங்க போனீங்க? அதாவது துணை முதல்வரும் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணீங்க, அவர் எங்க போனார் சார்? எல்லா படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா இதுக்கு நேரம் இல்லைங்களா? இப்ப நீங்க சிக்ஸர் அடிக்கிறேன் 4 அடிக்கிறீங்களா மேட்ரு இல்லைங்க சார். இப்போ நீங்க 2026ல அன்சோல்ட் ஆயிருவீங்க. மேட்ச்ல கூட நீங்களா வந்து ஆக்ஷன்ல கூட எடுக்க மாட்டாங்க மக்கள். 2026ல 234 தொகுதியிலையும் உங்க வேட்பாளர்களை மக்கள் வந்து அன்சோல்ட் ஆக்கி தோக்க வைக்க போறாங்க சார், டெபாசிட் கூட இல்லாம. கண்டிப்பாங்க. அப்புறம் இந்த மேட்ச் பிக்சிங் பண்ணலாம், எல்லா டைமும் பண்ணுவீங்களா இடைத்தேர்தல் எல்லாம், அந்த மாதிரி இந்த எலெக்ஷன்ல வந்து கோடி கோடியா இறங்கி மேட்ச் பிக்சிங் பண்ணலாம் நினைக்காதீங்க. எந்த பயனும் இல்லை. கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் சார், இந்த மக்களுக்கு இந்த 4 மாசத்துல நல்லது பண்ணாட்டே பரவாயில்ல, மக்களை எதுவுமே பண்ணிடாதீங்க, அவங்களோட பாதுகாப்பை மட்டும் உறுதி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க தளபதி பார்த்துப்பாரு. ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான், எதிர்த்தாடுறவன் சச்சினா இருக்கலாம் இல்ல ரோஹித் சர்மாவா இருக்கலாம், ஆனா எதிர்த்து நிக்கிறவன் வந்து தோனிடான்ற மாதிரி தான் எங்க தளபதி விஜய் அண்ணா. 2026ல கண்டிப்பா வந்து வாகை சூடி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் மக்கள் சுதந்திரமாக இருப்பார்கள். நன்றி.